भक्तजनार्तिहं तोक्तिकृत्वमन्ये कवितार्यतोर्णं संवेवतारस्तमनन्यब्रह्मणेन सम्मं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किके श्रीवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां षड्यां गुणसम्पदां शरणं भवदीतानां शतकोपमुनीश्वरं श्रीरङ्गेशेतीन्दुना करुणया असौ स्यादिप्रेक्षितं चारश्रेन्दुर्मकाचमुनिपादाम्बुदेन्द्रिङ्गिरं दान्तिक्रान्तिदयादिविधीसदगुणैर्भ्रान्तं बुधाग्रेसंयोग्यपतिं श्रेयोन्दिश्रये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरषडरिपुणासंयमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं प्रसुम्ने नरहरिषडचिद्योग्यनेतु प्रसादात् राज्ञ श्रीरङ्गरादित्यपवैद्यपतेः प्राप्तलक्ष्मीरसुम्मास्थानं सेवेयतीन्द्रं सकलगुणनिधिं वीररघुवीक्षटारिं श्रीरङ्गनाथशरकोपयतीन्द्रदत्तं लक्ष्मीरसुमहर्यत्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराक्षरकोपगृह्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्वेङ्कटारि सम्यमिवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुद्वहादशलजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदं सदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदुरीणशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलं तत्रैलं प्रसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाब्धिकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ इति शेखरमाश्रयामः श्रीमद्रङ्गचटारियोगिन्यस्तात्मरक्षाधरम् श्रीमद्वीररघुद्वहादिलब्धागमान् तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं तद्गुणैर्वाङ्गं महत्त्वं सुखम् देवत्सविभूषणं बुधवरं शुक्लमार्यं सदा तत्त्वेनस्थितजगदीश्वरतत्स्वभाव भोगापवर्गतुपाय गतिरुदारः सन्दर्शयन्तिरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् श्रीविष्णुचित्तफलभङ्गविसङ्गमाय चेतो संस्कृते किमतः परेण नोचेर्नमापि यदि शेखरभारतीनां भावकथं भवितुमर्हतिवाग्विधेयः அஞ்சாவது அம்சம் கடைசி அத்தியாயத்தை பார்க்க போறோம். இதுல பெருமாள் கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு தன்னுடைய அன்னடி சோதிக்கு எழுந்தருள பிற்பாடு என்ன நடந்ததுங்கிறத பத்தி சொல்ற. ஸ்ரீ பராசரா அர்ஜுனோபி ததா அன்வீக்ஷ ராமகிருஷ்ண கலேவரே சம்ஸ்காரம் லம்பயாமாச ததா அந்நேஷாம் அனுக்கிரமாத். இப்போ பெருமாள் சொல்லிட்டு போயிட்டார், இதுக்கப்புறம் இனிமே அர்ஜுனன் வந்து பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டார். அப்போ சொல்றார், துவாரகைக்கு அர்ஜுனன் வரான். வந்து அவளுடைய அன்வீக்ஷ ராமகிருஷ்ண கலேவரம், அந்த கலேவரம்னு சொன்னா அந்த திருமேனிகள், அந்த சரம திருமேனிகள்லாம் மற்றவாளெல்லாம் கண்டுபிடிச்சு சம்ஸ்காரம் லம்பையா மாச அவளுக்கு உண்டான அந்த சம்ஸ்காரங்களை எல்லாம் அவன் அர்ஜுனன் பண்ண ஆரம்பிச்சான். ததா அந்நேஷாம் அனுக்கிரமாது அஷ்டௌ மகிஷ்யா கதிதா ருக்மிணி பிரமுகாஸ்து யாஹா உபகூஷ்ய ஹரேர்தேகம் விவிசுரூதா புதாசனம். அப்போ அந்த கிருஷ்ணனுடைய அஷ்ட மகிஷிகள், அஷ்டௌ மகிஷ்யா கதிதா சொல்லப்பட்ட அவளுடைய தேவிகள் எல்லாருமே ருக்மிணி பிரமுகாஸ்து உபகூஹ்ய, அப்போ பகவானுடைய ஹரேகே தேகம் உபகூஹ்ய அவனோட சரீரத்தோடையே கட்டிண்டு குதாசனம் விவிசுரூதாவா அவளும் அக்னி பிரவேசம் பண்ணிட்டா. ரேவதி சாபி ராமஸ்ய தேகம் ஆஸ்லிஷ்ய சத்தமா விவேஷ ஜொலிதம் வன்னிம் தத் சங்க ஆஹ்லாத சீதனம். அவ ரேவதியும் என்ன பண்ணா, பலராமனுடைய அந்த சரம திருமேனியை கட்டிட்டு அப்படியே சந்தோஷத்தோட அக்னியே அவளுக்கு குளிர்ச்சியாக இருந்துதான். வன்னியம் தத் சங்க ஆஹ்லாதம், சந்தோஷத்தோட சீதளம், அப்படியே குளிர்ச்சியா இருக்கா மாதிரி ரேவதியும் அக்னி பிரவேசம் பண்ணினா.
உக்ரசேனஸ்து தச்சுத்வா ததைவா ஆனகதுந்துபிஹி தேவகி ரோஹிணி செய்வ விபிஷு ஜாதவேதசம். இந்த சமாச்சாரங்களை எல்லாம் கேள்விப்பட்டுட்டு அவர் உக்ரசேனர், வசுதேவர், தேவகி, ரோஹிணி அவளும் அக்னி பிரவேசம் பண்ணிட்டார். ததோ அர்ஜுனா பிரேத காரியம் கிருத்வா தேஷாம் யதாவிதி நிச்சக்ராம ஜனம் சர்வம் கிரகீத்வா வஜ்ரமேவச்சா. அதுக்கப்புறம் அர்ஜுனன் எல்லாரையும் அழைத்துண்டு அந்த வஜ்ரன் அவனுடைய கிருஷ்ணனுடைய குமாரனாக வஜ்ரன் இவாளையெல்லாம் அழிச்சுண்டு அங்கேருந்து துவாரகையிலிருந்து வெளியில வந்தான். யதாவதி துவாரவத்யா நிஷ்கிராந்தாக கிருஷ்ணபத்னியா சகசிரசா வஜ்ரம் ஜனம் ச கௌந்தேயா பாலயச்சன கைர்யயோ. அப்போ இந்த கிருஷ்ணனுடைய மற்ற பத்னிகள் அவா வஜ்ரன் இவா எல்லாரையும் அழிச்சுண்டு ரொம்ப ஜாகிரதையாக அந்த துவாரகையிலிருந்து வெளியில வந்தான். நிஷ்கிராந்தாக கிருஷ்ணபத் சகசிரசா சபா சுதர்மா கிருஷ்ணேன மத்தியலோகே சமுஜ்ஜிதே ஸ்வர்க்கம் ஜகாம மைத்ரேய பாரிஜாதஸ்ச பாதபகா. இப்போ இந்த பெருமாள் இந்த இடத்த விட்டுட்டு அங்க போன உடனே அந்த துவாரகையில இருக்கக்கூடிய சுதர்மாங்கிற சபையும் அந்த பாரிஜாத விரக்ஷமும் சொர்க்கலோகத்துக்கு போயிட்டான். அங்கே பாரிஜாத பாதபகா. எஸ்மின் தினே ஹரி யாதோ திவம் சந்தித்ய மேதினி தஸ்மின்னேவ அவதீர்ணா அயம் காலகாயோ பலி கலிஹி. என்னைக்கு கிருஷ்ணன் தன்னடி சோதிக்கு எழுனாரோ அன்னைக்கே அந்த ஒரு கலிபுருஷன் பிரவேசம் பண்ணிட்டானாங்க. சரி, யாதோ திவம் தஸ்மின்னேவ அவதீர்ணா அயம் கலிஹி காலகாயா. காலகாயன்னா ரொம்ப கோரமான ரொம்ப கருத்த உருவத்தோட அங்கே அவன் கலிப்பிரவேசம் பண்ணிட்டான். இப்போ பிளாவயாமாச தாம் சூன்யாம் துவாரகாம் ச மகோததிஹி வசுதேவ கிரகம் து ஏகம் ந பிளாவயதி சாகரா. இப்போ எப்போ இவன் எல்லாரும் வெளியில கிளம்பி போயிட்டாலோ அந்த துவாரகைய சமுத்திரமானது அப்படியே முழுங்கிடுத்தோ. அந்த கிருஷ்ணன் இருந்த அந்த திருமாளிகையை விட்டுட்டு மட்டும் மீதி எல்லாத்தையும் சமுத்திரம் முழுகடிச்சுடுத்து. தாம் சூன்யாம் துவாரகாம் மகோததிஹி வாசுதேவ கிரகம் து ஏகம் ந பிளாவயதி. அந்த பகவானுடைய அந்த திருமாளிகை ஒன்ன தவிர வந்துடுத்து. ந அதிக்ராந்தும் அலம் பிரம்மன்னு தது அத்தியாபி மகோததிஹி நித்தியம் சந்நிகதா தத்ர பகவான் கேசவோ யதா. அப்போ அந்த 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 ஒரு திருமாளிகை மட்டும் பண்ணலை. ஏன்னா அங்க பெருமாள் சொல்லியிருக்க அந்த இடத்துல மாத்திரம் நான் எப்போ என்னுடைய சாநித்தியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன காரணத்தினால அந்த ஒரு மாளிகையை தவிர மீதி எல்லா இடத்தையுமே சமுத்திரத்துக்குள்ள மூழ்கி போயிடுது. அது இன்னைக்கு கூட அத்தியாபி மகோதரி அதிக்ராம் அதை மீறிட்டு அங்க நுழைய முடியல. தது அதீவ மகாபுண்ணியம் சர்வபாதகநாசனம் விஷ்ணுஸ்ரீயா அன்பிதம் ஸ்தானம் திருத்வா பாபாத் விமுச்சியதே. இப்போ இன்னைக்கு கூட அந்த திருமாளிகை அந்த க்ஷேத்திரத்தை போய் சேவிச்சுட்டா ரொம்பவும் பவித்திரமானது. அது சகல பாபங்களையும் போக்கடிச்சு அவனுடைய எல்லாத்தையும் போக்கடிக்கிறதா அது. அது அதீவ விஷ்ணு ஸ்ரீயா அன்பிதம் ஸ்தானம் திருஷ்வா பாபாத் விமுச்சியதே. பார்த்தா பஞ்சனதே தேசே பகுதானிய தனான்பிதே சகாரவாசம் சர்வஸ்ய ஜனஸ்ய முனிசத்தமஹா. அர்ஜுனன் என்ன பண்ணா, இவா எல்லாரையும் அவன் பத்னிகளையெல்லாம் அழிச்சுண்டு போய் 5 நதிகள் போடக்கூடிய பஞ்சநதே தேசே, அதான் பஞ்சாப்னு சொல்றோம். ஆபகான்னா சம்ஸ்கிருதத்துல ஜலத்துக்கு பேர். பஞ்ச ஆபகா அதுதான் பஞ்சாப்னு நம்ம சொல்றோம். அந்த பஞ்ச ஆபகா ஷீரன் சீனா ராவி பியாஸ் சட்லஜ்னெல்லாம் சொல்றோம் இல்லையோ, அந்த 5 நதிகள் அதுதான் பஞ்சநதே தேசே பகு தானிய தன அன்பிகே. அப்போ அந்த ஒரு ஒரு அந்த நல்ல ஒரு செழிப்புள்ள பூமி, நல்ல தானியங்கள்லாம் விளையக்கூடிய அந்த பூமியில சக்கார வாசம் சர்வஸ்ய அங்க போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாம் சர்வஸ்ய ஜனஸ்ய முனிசத்தமாக ததோ லோபகா சபவத்
பார்த்தேன ஏகேன தன்வினா திருஷ்வா ஸ்திரியோ நீயமானா தஸ்யூனா நிகத ஈஸ்வராக. அப்போ அந்த திருடர்களுடைய கூட்டம், அந்த தஸ்யூன்னா திருடன், அந்த திருடருடைய கூட்டம் நிறைய அந்த ஸ்திரீகளை எல்லாம் அழைச்சிட்டு நிறைய பேரோட அர்ஜுனன் ஒரே ஒரு காவலாளி வில்லாளியாக வரத்த பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய திருடர்களுடைய கூட்டம், அதனுடைய தலைவன் ஒருத்தன் சொன்னான், தஸ்யூனா நிகத ஈஸ்வராக. அப்போ ததஸ்தே பாபகர்மானோ லோபோ உபகிருத சேதசா ஆபீரா மந்திரயாமாசு சமேத்திய அத்தியந்த துர்மதாக. அவன் ஒருத்தருக்கு அந்த திருடன்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தன் பேசினானா, இந்த பாரு இவன் ஒத்தந்தான் இருக்கான், ததஸ்தே பாபகர்மானா பாபம் பண்ணிட்டு இருக்கிறவாதான் அவ, பேராசையினால மனசு இழுக்கப்பட்டு பயம் இல்லாமல் ஒத்தனுக்கு ஒத்தன் பேசினான். அயம் ஏகோ அர்ஜுனா தண்டி ஸ்திரீஜனம் நிகத ஈஸ்வரம் ந நயதி அஸ்மான் அதிக்கிரமிய திகேதத் பவதாம் பலம். இந்த பாரு இவன் ஒத்தன்தான் இங்க இருக்கான், இவன் ஒத்தனே இத்தனை பேரை அழிச்சுட்டு போறான், இவன் இவனை விடக்கூடாது. நயதி அஸ்மான் நம்மளை தாண்டிட்டு போறான் பாரு, திக் ஏதத் பவதான், இவன் என்னதான் பண்ண முடியும். ஹத்வா கர்வ சமாரூடோ பீஷ்ம துரோண ஜெயத்ரதானே கர்ணாதீம்ச்ச ந ஜானாதி பலம் கிராம நிவாசினாம். ரொம்ப கர்வி, என்ன பண்ணியிருக்கான், பீஷ்மர் துரோணர் ஜெயத்ரதன் கர்ணன் இவாளையெல்லாம் கொண்டதுனால பெரிய வீரன் சூரன்னு நினைச்சுட்டு இருக்கான் இவன். ஆனா கிராமத்துல இருக்கிறவாளுடைய பலத்தை பத்தி இவனுக்கு தெரியாது. கிராம நிவாசினாம் பலம் ந ஜானாதி யஷ்டி ஹஸ்தான் அவேக்ஷ்யா அஸ்மான் தனுஷ்பாணி ச துர்மதி சர்வானேவ அவஜானாதி கிம்போ பாகுபி உத்தமைதி. இவன் நம்ம பெரிய ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கோம், தடியெல்லாம், இவனுக்கு எதை பத்தி என்ன தெரிய போறது, இவனுக்கு இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், நம்மளை பத்தி இவனுக்கு என்ன பலம் இருக்க போறது. எஷ்டி ஹஸ்தான், எஷ்டி ஹஸ்தான்னா கையில ஒரு தடி கம்பு வச்சுட்டு இருக்கிறவா இவா எல்லாருமே. அவேட்சி அஸ்மான் தனுஷ்பாணி ச துர்மதி சர்வானேவ அபஜானாதி, ரொம்ப நம்மளை பத்தி மட்டமா நினைக்கிறான். கிம்போ பாகுபிகி உன்னதி, இவளுக்கு என்ன பலம் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கான். ததோ எஷ்டி பிரகரணா தஸ்யவா லோஷ்டதாரிணாக சகசிரதோ அபியதாவந்த தம் ஜனம் நிகத ஈஸ்வரம். அப்போ இது நமக்கு அவமானமா இருக்கு. இவா எல்லாம் என்ன பண்ணா, உடனே தடிக்கம்பு கல்லு எல்லாம் எடுத்துட்டான், ஓட்டாஞ்சல் கல் எல்லாம் எடுத்துட்டானா. எஷ்டி பிரகரணா லோஷ்டம்னா இந்த கல்லுகள் எல்லாம் எடுத்துட்டு அடிக்க ஆரம்பிச்சா. சர்வானே அவ சகசிர ஆயிரக்கணக்கில் அடிக்க ஆரம்பிச்சா. ததோ நிர்பஸ்ய கௌந்தேயா பிராஹ ஆபீரான் அசன்னிவ நிவர்த்தத்வம் அதர்மஜா யதீனஸ்த முமூர்ஷவா. அவனுக்கு ரொம்ப கேவலமா அர்ஜுன் பார்த்துட்டு இதெல்லாம் என்ன உசரம் இருக்கா, ஓடி போயிட்டு திருப்பி அப்படின்னு பயமுறுத்தினானா அர்ஜுனன். அப்போ அவஜ்ஞாய வஜஸ்தஸ்ய ஜகுருஸ்தே ததா தனம் ஸ்திரீதனம் செய்வ மைத்ரேய விஸ்வக்சேன பரிகிரகம். அப்ப என்ன பண்ணா, அவெல்லாம் பாட்டு அலட்சியம் பண்ணிட்டு இவெல்லாம் என்ன பண்ணா, அந்த ஐஸ்வர்யங்கள் அந்த ஸ்திரீகளை எல்லாம் அபகரிச்சுண்டு ஓட ஆரம்பிச்சாவா எல்லாம் மூர்ஷவா. ததோ அர்ஜுனோ தனுர்திவ்யம் காண்டீவம் அஜரம் யுதி ஆரோபயிட்டும் ஆரேபே என்ன சசாக வீரியவான். உடனே அப்போ அர்ஜுனன் என்ன பண்ணா, தன்னுடைய காண்டீபத்தை எடுத்து அதை நாணயத்தை இது பண்ணணும்னு பார்த்தான். அவனால நாணயத்தவே முடியல. எவ்வளவுதான் பிரயத்தனப்பட்டாலும் அந்த காண்டீபம் நிற்கவே இல்லை. அந்த காண்டீவம் அந்த வில் நாட்கயிறானது அப்படியே ரொம்ப தொஞ்சு போயிடுறது. தனுர்திவ்யம் காண்டீம் ஆரோபித்தும் ஆரவே ந சசாக வீரியவான். அவனால முடியவே இல்லையா. சகார சஜ்ஜம் கிருச்சாது தச்ச ஆபு கிதிலம் புனः ந சஸ்மார ததோ அஸ்திராணி சிந்தையன்னபி பாண்டவா. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நான்கைக்கு அந்த துவனியை எழுப்பி பார்த்தான். இப்போ அந்த அதெல்லாம் பண்ணாலும் கூட முடியல. திவ்யாஸ்திரங்களை எல்லாம் பிரயோகம் பண்ணலான்னு பார்த்தா ஒண்ணு கூட அவனுக்கு ஞாபகத்துக்கும் வரல. ந சஸ்மார ததோ அஸ்திராணி சிந்தையன்னபி பாண்டவா. எவ்வளவோ தியானம் பண்ணி பார்க்கறான், நினைச்சு பார்க்கறான். அப்போ அவனால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. அது அஸ்திரங்கள்லாம் ஞாபகத்துக்கே வரல. ஷரான் முமோச்சித ஏதேஷு பார்த்தோ வைரிஷு அமர்ஷிதா பேதம் தே பரம் சக்ரு
காண்டீவ தண்டினா, அவன் அவ பேர்ல அம்புகள்லாம் எவ்வளவோ எய்து பார்க்கறான். ஆனா அந்த அம்புகள்லாம் மேல அவகிட்ட தொலைக்கவே இல்லை. வெறும அந்த மேல இருக்கக்கூடிய தோல்ல ஏதோ கிச்சு கிச்சு பண்ற மாதிரி விட்டுட்டு போறதை தவிர அவளுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டத்தையும் தீங்கையும் ஏற்படுத்தவில்லை. வன்னினா ஏ அக்ஷயா தத்தாக சரார்த்தேபி க்ஷயம் ஜெயு வித்யதா சக கோபாலை அர்ஜுனஸ்ய பவக்ஷயே. அப்போ இவனுடைய வீரமே என்னமோ குறைஞ்சு போயிட்டா மாதிரி இருக்கான். இதையெல்லாம் எடுக்க அம்பரா துணியெல்லாம் அம்புகள் எல்லாமே வரல, அம்பெல்லாம் காலி ஆயிட்டு. இந்த பின்னாடி இந்த அம்பரா துணியும் முதுகுல கட்டின்னு இருப்பா. அந்த எடுக்க அந்த அஸ்திரங்கள் அம்புகள்லாம் வந்துட்டே இருக்கும் மந்திர சக்தியினால. ஆனா இப்ப எல்லா அம்புகளும் தீந்து போயிடுத்து, ஒண்ணுமே இல்லை. அக்னியில எப்போ இந்த ஒரு அந்த அக்னி தேவன் கொடுத்தான், அக்னினா வன்னினா ஏ அக்ஷயாக, அக்னி தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த அம்பரா துணியில குறைவில்லாத வந்துட்டு இருக்குமா. தத்தாக தேயபி க்ஷயம் ஜெயுகு, அதுவும் க்ஷயத்தை அடைஞ்சுடுத்து. யுத்தியதா சக கோபாலை அர்ஜுனஸ்ய பவக்ஷயே அச்சிந்தயுத் ச கௌந்தேய கிருஷ்ணஸ்யைவ தத்பலம் என் மயா சரசங்காதை சகலா பூகிருதோ ஹதாதா. அப்பதான் அவனுக்கு தோணித்து, ஓஹோ நாம முன்னாடி இவ்வளவு காரியங்கள் நம்ம சிறந்த வில்லாளியா இருந்தது எல்லாமே பகவானுடைய அனுகிரகத்தினாலதான். இப்ப பகவான் இங்க நம்ம விட்டுட்டு போயிட்டானோ இல்லையோ, இப்ப என்னுடைய சக்தியும் போயிடுத்துன்னு நினைச்சுக்கிறான். இப்போ அச்சிந்தயத்து கௌந்தேயா கிருஷ்ணசைவஹி தத்பலம், இது எல்லாமே கிருஷ்ணனுடைய பலத்தினாலதான் ஏற்பட்டது. என்மையா சரசங்காதைஹி சகலா பூகிருதாவா கதாகா, நான் லோகத்துல அத்தனை பேரை சம்ஹாரம் பண்ணியிருக்கேன், கொண்டு இருக்கேன்னு. இது எல்லாமே கிருஷ்ணனால ஏற்பட்டது. விஷதா பாண்டுபுத்திரஸ்ய ததஸ்தாக பிரமத உத்தமாக ஆபீரைஹி அபகர்ஷந்த காமம் ச அந்யாமா குரு. அப்போ இது எல்லாம் இந்த ஒரு இந்த பணம் அவ அந்த ஸ்திரீகள் எல்லாம் இழுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். அங்க இருக்கக்கூடியவெல்லாம் மிஷதா பாண்டுபுத்திரஸ்ய, அவன் கலங்கி இருக்கிற போது பிரமதோத்தமாக, அந்த பிரமதாள்லாம் அந்த ஜனங்கள் ஸ்திரீ ஜனங்கள்லாம் ஆபீரைஹி அபகிருஷ்யந்த, அந்த திருடர்களால இழுக்கப்பட்டு காமம்ச்ச அந்யா, சில பேர்லாம் இஷ்டப்படி அங்கேயும் ஓட ஆரம்பிச்சுட்டா. ததா சரேஷு க்ஷீணேஷு தனுஷ்கோட்யா தனஞ்சய ஜகான தஸ்யூம்ஸ்தே சாஸ்ய பிரஹாராச்ச ஜகுஹு சுமனே. இந்த மாதிரி அர்ஜுனன் திண்டாடுறத பார்த்து அந்த அந்த நான் கைத்தால அடிக்க பார்த்தான். ஆனா இந்த நான் கைத்தால அடிச்சா கூட அதெல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, என்னமோ ஒரு நூலால் அடிக்கிற மாதிரி இருக்கே தவிர அவளை எந்த விதத்திலையும் அவ ஹிம்சை பண்ணவே இல்லை. அதை பார்த்து அவள்லாம் சிரிச்சாலும். ததா பிரேட்சதஸ்ய பார்த்தஸ்ய விஷ்ணி அந்தக வரஸ்திரியா ஜக்முஹு ஆதாயதே மிளேச்சாக சமஸ்தா முனிசத்தமா. அப்போ இவன் இந்த அந்த ஒரு அந்த விஷ்ணி வம்சத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீகளை எல்லாம் அந்த திருடர்களை அபகரிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சா. அப்போ ததா சுதுக்கிதோ விஷ்ணு கட்டம் இது ப்ருவன் அஹோ பகவதா அனேன முஷ்டோஸ்மி இது ருரோதவை. அப்போ அர்ஜுனன் ரொம்ப துக்கத்தை அடைந்தவனாக, ஐயோ இப்படி போயிட்டு பத்தியா, என்னுடைய சக்தி இல்லாம இந்த பகவான் எடுத்துட்டு போயிட்டாரே, நான் இங்க இருக்கிறச்சே கொடுத்த சக்தி எல்லாம் பகவான் இருக்கிறவரையே அந்த சக்தி இருந்தது. இப்போ பகவான் என்னை விட்டுட்டு போன உடனே அந்த சக்தியும் பகவானே எடுத்துட்டு போயிட்டார். ஆகையினால என்னன்னா, எல்லாமே நாம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நாம செய்யறதா நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா பகவான் தான் இதையெல்லாம் நமக்கு அனுகிரகிக்கிறான். அவனுடைய அனுகிரகமோ சக்தியோ இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அதேதான் இவன் சொல்றான். தத் தனுரு தானி சஸ்திராணி ச ரதஸ்தேச்ச வாஜினா, இதே வில்லுதான் இல்லையா, இதே அம்புகள் தான் இருக்கு, அதே ரதம் தான், அதே குதிரைகள் தான். அப்போ சர்வம் ஏகபதே நஷ்டம் தானம் அஸ்ரோத்ரியே எத, அழகான பதம். இது எல்லாமே ஏகபதே ஒரேடியா போயிடுது. இப்போ இதெல்லாம் என்ன ஆயிடுத்து, எதை ரொம்ப ஒரு க்ஷண காலத்துல போயிடுது. இது எப்படின்னு கேட்டா, ஒரு க்ஷண காலத்துல எல்லாம் வீணா போயிடுது. அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்ற, சர்வம் ஏகபதே நஷ்டம்.
எப்படி அஸ்ரோத்ரியே தானம் எதா, வேதாத்தியனம் பண்ணாதவனுக்கு தானம் பண்ணா எப்படி எல்லாமே நஷ்டமாக ஆயிடுமோ. ரொம்ப அழகான பதம் இது. ஸ்ரோத்ரியன் ஸ்ரோத்ரியன் அப்படின்னாலே நல்லா அத்தியனம் பண்ணினவன். அந்த அஸ்ரோத்ரியன் வேதாத்தியனம் பண்ணாதவனுக்கு தானம் கொடுத்தா அது எப்படி நஷ்டமாக போகுமோ, அந்த தானத்துக்கு பிரயோஜனம் இல்லையோ, எல்லாம் போயிடும். அந்த மாதிரி எல்லாம் ஒரேடியா போயிடுது. எப்படி ஒரேடியா போயிடுது? பகவான் இந்த தன்னுடைய சோதிக்கை எழுன உடனேயே அர்ஜுனனுடைய பலம், வீரியம், மந்திரம் எல்லாமே போயிடுதான். அஸ்ரோத்ரியே யதா அஹோ அதிபலவத் தெய்வம் வினா தேன மகாத்மனா எதசௌமா எதசாமர்த்திய யுக்தேவி நீச்சவர்கே ஜெயப்பிரதம். அதாவது சொல்ற, ஏன்னா சாஸ்திரங்கள்ல எல்லாம் சொல்றச்சே தானத்தை பத்தி சொல்றச்சே ரொம்ப அழகா சொல்ற. தானம் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா சொல்ற, அந்த தானத்தினுடைய பிரயோஜனமே அழகா சொல்ற. இந்த நம்ம ஆத்திச்சுடி பண்ற வேந்தன்லாம் தெரியும் சொல்லுவோம். அதை வச்சே அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் எல்லாம் சொல்றச்சு அதுல ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு ஒரு வச்சனம் சொல்லுவார். ஏற்பது இகழ்ச்சின்னா எல்லா இடத்துலையும் தானம் கொடுத்தா அதை உடனே தானம் வாங்கிக்க கூடாது. ஏன்னா இந்த தானம் எதுக்கு கொடுக்குறார் அப்படின்னா, இதுக்கு பிராயஷ்சித்தார்கள் எத்தனையோ விதமான தானங்கள் இருக்கு. பொதுவா சில விசேஷ தானங்கள் சில சமயத்துல அது கொடுக்கணும், அது வேற விஷயம். இது சாதாரணமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, தானம்ங்கிறது அவரவர்கள் பண்ணின பாபங்களை எல்லாம் போக்கடிக்கிறதுக்காக ஒரு தானத்தை கொடுப்பார். யாராவது பாபம் பண்ணியிருக்கோம், அது பிராயஷ்சித்தமாக ஏதாவது தானங்கள் பண்றதும். இப்போ கொடுக்கிறவன் தன்னுடைய பாபத்தை போக்கடிக்கிறதுக்காக தானத்தை கொடுக்கறான். அதை வாங்கிக்கிறவன் அந்த பாபத்தை ஏத்துக்கிறான். ஆனா யாரு வாங்கிட்டா எதுக்காக ஏத்துக்கிறான் அப்படின்னு கேட்டா, அவனுக்கு அதுக்கு ஒரு உண்டான ஒரு பிராயஷ்சித்தத்தை பண்ணி அந்த பாபத்தை போக்கடிக்கக்கூடிய சமர்த்தன், அதுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கணும், அதுக்கு ஒரு சக்தி இருக்கணும். அது யாருக்கெல்லாம் இருக்க முடியும்னு கேட்டா, வேதாத்தியனம் பண்ணினா பிராமணனுக்கு அந்த சக்தி உண்டுன்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இப்போ அந்த மாதிரி வேதாத்தியனம் பண்ணாத இஷ்டத்துக்கு பண்ணான்னா, அஸ்ரோத்திரின் அத்தியனம் பண்ணாதவனுக்கோ இவனுக்கோ கொடுத்தா அந்த தானத்தினால பிரயோஜனம் கிடையாது. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது? என்ன அத்தியனம் பண்ணின பிராமணனா பார்த்து தானம் கொடுன்னு சொல்றது. அதே சமயம் ஏற்பது இகழ்ச்சின்னு பொதுவான விதியை, அது கண்ட இடத்துல தானம் கொடுக்குறா அவன் கொடுக்குறான்னா அந்த தானத்தை போய் நம்ம வாங்கக்கூடாது. வாங்கிக்கிறது எதுக்காக வாங்கிக்கிறான்? அதை பாபத்தை போக்கடிக்கிறதுக்கு இவன் பாபத்தை ஏத்துக்கிறான். ஏத்துந்தவன் இவன் ஏதோ ஒரு அத்தியனம் பண்ணியோ சாஸ்திரத்தினாலேயோ ஏதோ மந்திரம் ஓதியோ அந்த பாபத்தை இவன் போக்கடிச்சுக்கிறான். ஆகையினால அவனுக்கு தான் கொடுக்கணும். இந்த மாதிரி இருக்கிற ஸ்திதியில இவன் எப்படி அர்ஜுனன் சொல்றான், அஸ்ரோத்ரியே யதா தானம், எல்லாம் போயிடுத்து. இப்போ எய்த அம்புகள்லாம் எல்லாம் என்ன ஒரேடியா போயிடுது. அஹோ அதிபலவத் தெய்வம்பினா தேன மகாத்மனா. இப்போ பகவான் தான், தெய்வம் தான் பலம், அது இல்லாம ஒன்னும் பண்ண எத சாமர்த்தியுக்தோபி நீச்சவர்கே ஜெயப்பிரதம். இப்போ அந்த அந்த என்ன ஆறுது கேட்டா, அவன் இல்லாதனால்தான் இப்ப எனக்கு இந்த கஷ்டங்கள் இதெல்லாம். எதா அசோ அசாமர்த்தியுக்தேபி நீச்சவர்கே, அதாவது நீச்சவர்க்கம்னா இந்த திருடர்கள் இடத்துல அவர்களால் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டேன். சௌபாஹு சச்ச மே முஷ்டிஹி ஸ்தானம் தத் சோஸ்மி ச அர்ஜுனஹ புண்ணியேனைவ வினா தேன கதம் சர்வம் அசாரதாம். இப்போ இந்த ஒரு அதே கைகள் தான் எனக்கு இருக்கும். அஹோ அந்த தௌ பாகு அதே கைகள், சச்சமே முஷ்டிகி அதே கைகள் தோள்கள் தான், தத் சதோஸ்மி அதே அர்ஜுனன் தான் நான், புண்ணிய நெய்வதினா தேன கதம். இப்போ இது எல்லாம் என்ன எடுத்து, ஆனா அந்த அந்த புண்ணியசாலியாக இருக்கக்கூடிய தேனகதம் சர்வம் எல்லாம் அவனோடையே போயிடுது. இப்ப நான் என்ன இருக்கேன், வெறும் கூடு மட்டும்தான், சாரமே இல்லாமல் இருக்கிறேன். மமா அர்ஜுனத்துவம் பீமஸ்ய பீமத்துவம் தத்கிருதம் துருவம் வினாதேன இத ஆபீரேகி ஜிதோகம் பிரதினாம் பரகா. அப்போ
நான் அர்ஜுனனாக இருந்தாலும் பீமன் பீமனாக இருந்தாலும் எல்லாமே எப்படி எதனால இருந்ததுன்னு கேட்டா அர்ஜுனத்துவம்னு பேரு. அர்ஜுனனாக இருக்கும் தன்மை, அர்ஜுனஸ்ய அர்ஜுனத்துவம், பீமஸ்ய பீமத்துவம், பீமனுக்கு பீமனாக இருக்கக்கூடிய தன்மையோ எல்லாமே தேனவினா அவன் இல்லாமல் ஒண்ணும் இல்லை. அவனாலதான் அர்ஜுனனாக இருந்தேன், அவனாலதான் அவன் பீமனாக இருந்தான். அகினாம் பரகா. இது மாதிரி ரொம்ப ரொம்ப சோகத்தோட இருக்கான். இதையெல்லாம் இத்தம் வதன்னு யயோ விஷ்ணு இந்திரபிரஸ்தம் புரோத்தமம். அவன் இப்படி நினைச்சிருந்த இந்திரபிரஸ்தத்துக்கு போனான். சகார தத்திர ராஜானம் வஜ்ரம் யாதவ நந்தனம். அங்க அந்த வஜ்ரனுக்கு யாதவர்களுடைய ராஜாவாக அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணான். ச ததர்ஷ ததோ வியாசம் பல்குணா கானனாசிரயம் தம் உபேத்திய மகாபாகம் வினயேன அபியவாதயது. இப்படி நினைச்சிட்டு அவன் காட்டுக்கு போறான். காட்டுக்கு போய் அங்க வியாசரை சேவிக்கான். அங்க அந்த காட்டுக்கு போய் ரொம்ப சேவிச்சுட்டு அவர்கிட்ட சொல்றான். வினயேன அபியவாதை தம் வந்தமானம் சரணோ அவலோக்கிய முனிஹீஸ்திரம் உவாச்ச வாக்கியம் விச்சாயா கதம் மத்திய துவம் ஈதுஷா. இப்போ அவனை பார்த்துட்டு வியாசர் கேட்கிறார், அர்ஜுனா உன்னுடைய தேஜஸே இல்லாம இருக்கியே, இப்போ நீ ஏன் உன் தேஜஸ் எல்லாம் போயிடுது? தம்ம சரணம் உவாச்ச வாக்கியம் விச்சாயா விச்சாயா விகதா சாயா. அது உன்னுடைய தேஜஸ், உன்னை பார்த்தாலே கம்பீரமா இருக்கும். உன்னுடைய காம்பீரியங்கள்லாம் எங்க போச்சு? கதம் மத்திய அர்த்தம் ஈதுஷா, நீ எப்படி இப்படி ஆயிட்ட பத்தியா? அவீரஜோ அனுகமனம் பிரம்மஹத்யா கிருதா அதவா திருடாஷா பங்க துக்கீவ பிரஷ்டச்சாயோசி சாம்பிரதம். பிரஷ்டச்சாயா, உன்னுடைய நிழல் உன்னை விட்டு போயிடுத்து. இப்போ உன்னுடைய வீரரெல்லாம் போயிடுத்து போல இருக்கு. பிரம்மஹத்யா கிருதா அதவா, இப்போ பிரம்மஹத்தி அந்த மாதிரி ஏற்பட்டு போச்சா என்ன? உனக்கு திருட ஆஷாபங்க துக்கீவ. இந்த ஒரு முந்தே அப்பிரதாய விப்ரேபியோ மிஷ்டகோச கேட்கிற. அதாவது வியாசர் என்ன கேட்கிற, அபீரஜோ அனுகமனம் இது அபிஷப்தேன அஜாஜாதிர் லட்சியதே. அங்க எங்களாழ்வான் வியாக்கியானத்துல ரொம்ப அழகான ஒரு பதம் சொல்லி காட்டுற. அபீரஜகா அப்படின்னா செம்பரி ஆடு. இந்த ஆடு அப்புறம் கழுதை, அஜா ஜாதி அவிஹி கராதி ஜாதி தான் சொல்ற. அபீரஜகா அனுகமனம் இல்ல பிரம்மஹத்தி. ஒருத்தனுக்கு தேஜஸ் போறதாக இருந்தால் இந்த ஆடு கூட்டம், ஆடுகளுடைய புழுதி, அது கால் கிளப்பின புழுதியோ, கழுதைகள் அதனுடைய கிளப்பின புழுதியோ, இல்ல அதனுடைய காற்று மேலப்பட்டாலோ பிராமணனுக்கு அவனுடைய தேஜஸ் எல்லாம் போயிடும். இது சாஸ்திரம் சொல்றது. நீ எங்கேயாவது ஆடு கூட்டத்தினுடைய புழுதியோ, கழுதையினுடைய புழுதியோ, இல்ல பிரம்மஹத்தியோ ஏதாவது உனக்கு ஏற்பட்டுதா திருட ஆசாபங்க அத்தீவ துக்கி. இப்போ இவ்வளவு இந்த இதெல்லாம் வந்துடுத்தே உனக்கு. அந்த உன்னுடைய திருட ஆசாபங்கம், உன்னுடைய ஆசை ஏதாவது வீணா போய் இந்த மாதிரி எடுத்தா ஏன் இப்படி உன்னுடைய தேஜஸே இல்லாம இருக்கு, இப்படி ஆயிடுத்தே. இதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தங்கள். அதனாலதான் ஆட்டு கூட்டமோ கழுதை பக்கமோ இதையெல்லாம் பிராமணன் கிட்ட கூட போகக்கூடாது. அது காத்து மேலப்பட்டாலே அது தன்னுடைய பிராமணியமோ தன்னுடைய பிரம்ம தேஜஸ்ங்கிறது போயிடுமான். சாஸ்திரம் ஸ்பஷ்டமா சொல்றது. சந்தானிகாதயா தே யாச்சமானா நிராகிருதாக அகம்யா ஸ்திரீ அதி பிரதிர்வா துவம் ஏனாசி விகதா. இப்போ இந்த இன்னொன்னு சொல்றது உண்டு. இந்த இதுவும் இந்த சாஸ்திரத்துல சொல்றச்சே, ஜலத்துல ஒருத்தன் தன்னுடைய நிழலை பார்க்கக்கூடாது. ஜலத்துல தன்னுடைய ஒரு பிரதிபிம்பத்தை பார்க்கக்கூடாது. எண்ணெயில பிரதிபிம்பத்தை பார்க்கக்கூடாது. இப்ப ஆத்துல இந்த தொடப்பம்னு சொல்றவங்க இல்லையா, இந்த ப்ரூம்ஸ்டிக், அதனுடைய காத்து கூட மேல படப்படாது.
இந்த தொடப்பத்தினுடைய காத்தோ இதோ அதெல்லாம் பட்டாலே பிராமணனுக்கு இந்த சர்வ ஐஸ்வர்யமும் போயிடும்னு சாஸ்திரம் சொல்றது. சாந்தானிகாதயா வா இல்ல சாந்தானிகா சந்தானார்த்தம் உத்ரோடும் இச்சன்னு ஆதிசப்தேன யக்ஷமானாதயா கிரஹியந்தே. அதுக்கு மேல சொல்ற இந்த சந்தானிகம், நீ யாராவது உங்ககிட்ட ஏதாவது கேட்டு நீ இல்லைன்னு சொல்லிவிட்டியா? சாந்தானிகன்னா சந்தானம், புத்திர சந்தானத்தை வேண்டிட்டு உனக்கு ஏதாவது ஒரு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாராவது உன்னை கேட்டாலோ இல்ல அந்த யாராவது ஒரு துஷ்ட ஸ்திரீகளோடையோ யாராவது சேரக்கூடாத ஸ்திரீகளையோட நீ சேர்ந்தாயா, இதனால உன்னுடைய தேஜஸ் எல்லாம் போயிடுதே. இல்லைன்னா புங்தே, அதான் ஆகா ஸ்திரீ அதிவா தும் ஏனாசி விகத பிரபா புங்தே அப்பிரதாய விப்ரேபியோ மிருஷ்டம் ஏகோ அதவா பவான் கிம்பா கிருபண வித்தானி கிருதானி பவதா அர்ஜுன. இல்ல நீ பிராமணாளுக்கு ஏதாவது போஜனம் பண்ணாம சாப்பிட்டியா? இல்ல உன்னுடைய ரொம்ப உன்னை விட கீழே இருக்கிறவாடைய சொத்தையெல்லாம் அபகாரம் பண்ணியா? புங்தே அப்பிரதாய விப்ரேபியா, விப்ரேபியான பிராமணேபியா அப்பிரதாய கொடுக்காமல் புங்தே பிருஷ்டம் ஏகோ அதவா பவான் கிம்பா கிருப்பண வித்தானி கிருதானி, ரொம்ப ஏழப்பட்டவாளுடைய ஐஸ்வர்யத்தையெல்லாம் அபகரிச்சியா? கச்சின்னும் சூர்பவாதஸ்ய கோச்சரத்துவம் கதோ அர்ஜுன துஷ்டச்சக்ஷுர் ஹதோவாசி நிஸ்வீகா கதம் அந்யதா. அதாவது ஒரு ஒரு திருஷ்டிதான் யாராவது வந்துடுத்தான். கச்சித்து சூர்பவாதம். சூர்பம்னா முரத்துக்கு பேர். சூர்பம்னா முரம். அதாவது முரத்தினுடைய காத்து மேல படக்கூடாது. ராமாயணத்துல சூர்ப நகான்னு சொல்றோமோ இல்லையோ, அவளுடைய நகங்கள்லாம் முரம் மாதிரி அவ்வளவு வருஷம் நீட்டா ராட்சசியோ இல்லையோ. அதனால சூர்ப வாதஸ்ய கோச்சரத்தும் கதோ, முரத்தினுடைய காத்து உன் மேல பட்டுடுத்தா. இல்ல துஷ்ட சக்ஷு, அதாவது உன்னை யாராவது இந்த திருஷ்டி கழிக்கிறதுன்னு சொல்றாமே, பார்க்க கூடாதவன் யாராவது உன்னை பார்த்துட்டானா வாசி நிஸ்ரீகா, உன்னுடைய ஸ்ரீயே உன்னுடைய இதுவே போயிடு. கதம் அந்யதா ஸ்பிருஷ்டோ நகாம்பசா வாத கட வாயுர் க்ஷிதோபி வா கேனத்வம் வாசி விச்சாயா நியூனைஹி வா யுதி நிர்ஜிதா. இல்ல ஒரு நகத்தோடு கூடின ஸ்பிருஷ்டோ நக அம்பஸ், அம்பகான்னா ஜலத்துக்கு பேர். நகாம்பசா இந்த ஜல நகத்தோடு கூடின நீரை ஏதாவது தொட்டியா? கடர் வாயு க்ஷிதோபிவா, இல்ல ஒரு ஒரு ஜலம் குளத்திலேருந்து ஜலம் எடுத்துட்டு போற போது அதுல இருந்து ஜலம் தழும்பி உன் மேல பட்டுடுத்தா? எவ்வளவு சாஸ்திரங்கள் சொல்றாங்க. அதாவது வியாக்கியான சாந்தானிய லட்சுமான் ஸ்பிருஷ்டா கடாது நீயமானாது சலிதாது உச்சலத்வாரி. அதனாலதான் இந்த சம்ஸ்காரங்கள் அந்திம சம்ஸ்காரம் பண்றச்சே கடத்தை பொத்து விட்டு அந்த ஜலம் இது மேல படக்கூடாது. ஜலத்திலேருந்து மேல அந்த மாதிரி படுறதுங்கிறது அது ஒரு நல்ல சுபனம் கிடையாது. இதனால ஏன் உன்னுடைய ஸ்ரீயெல்லாம் உன்னை விட்டுட்டு போயிடுது அப்படின்னு கேட்கிறார் அவர். கேனத்துவம் பாசி விச்சாயா, உன்னை விட தாழ்ந்தவர்களால் நீ வெற்றி கொள்ளப்பட்டையா, உன்னுடைய ஏன் எப்படி போயிடுதுன்னு கேட்டார். இது கேட்ட உடனே அவர் சொல்ல, ஸ்ரீ பராசரா தத பார்த்தோ நிஸ்வஸ்ய ஸ்ரூயதாம் பகவான் இது ப்ரோக்வா யதாவத் ஆச்சக்டே வியாசாய ஆத்ம பராபவம். அர்ஜுனன் உடனே ஒரு பெருமூச்சு விட்டுண்டு அதை நடந்ததையெல்லாம் சொல்றான். சுவாமி இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுது. உடனே சொல்றான், அர்ஜுன உவாச்ச யத் பலம் யச்ச தத் தேஜோ யத் வீர்யம் யத் பராக்கிரமः யா ஸ்ரீச்சாயா ச நஹ சோ அஸ்மான் பரித்யஜ்ய ஹரிர்கதः. சுவாமி, எங்களுக்கு என்ன பலமோ தேஜஸோ வீரியமோ பராக்கிரமமோ என்ன விதமான ஐஸ்வர்யங்கள் எல்லாம் இருந்ததோ அது எல்லாம் விட்டுட்டு அது ஹரிஹி கதா, ஹரிஹி கதா. உடனே அந்த ஹரியே அங்க போயிட்டான். எல்லாம் என்னுடைய ஐஸ்வர்யமாகவோ பலமாகவோ எதெல்லாம் இருந்ததோ அந்த ஹரிங்கிறவன்
நம்ம என்னெல்லாம் விட்டுட்டு போயிட்டா. இத்தரேனவா ஈஸ்வரேனாபி மகதா ஸ்மித பூர்வ பாஷினா கிளீனா வயம் முனே தேன ஜாதா திருணமயா ஈவ. அப்போ எல்லாத்துலயும் இது இருந்தாலும் எங்க எங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தான். ஸ்மித பூர்வ பாஷினா, எப்பொழுதும் ஒரு புன்முறுவலோடவே பேசிட்டு இருந்தானோ அந்த ஸ்ரீ போயிட்டதுனால நாங்கெல்லாம் என்ன ஆயிட்டோம், ஒரு ஹீனா பயம் முனே தேன திருணமயா, ஒரு அல்பமான திருணம், ஒரு ஒரு ஒண்ணுமில்லாத வளர்ந்து போன புல்லு மாதிரி ஆயிட்டோம். அஸ்திராணாம் சாயகானாம் ச காண்டீவஸ்ய ததா மம சாரதா யா அபவன் மூர்த்தி சகதா புருஷோத்தமா. எந்த கிருஷ்ணன் என்னுடைய அஸ்திரங்களாகவும் சஸ்திரங்களாகவும் ஒரு காண்டீவ ஸ்வரூபமாகவும் இது எல்லாம் அவனாகவே இருந்தான். ஏதாவது அஸ்திரானாம் சாயகானாம் காண்டீவா ததா, அஸ்திரமாகவும் காண்டீவமாகவும் சாரதா சாரதோர்தான் யதா அபவத் மூர்த்தி, அப்படிப்பட்ட மூர்த்தியானவன் அந்த புருஷோத்தமன் போயிட்டானே. எஸ்ய அவலோகனாத் அஸ்மாத் ஸ்ரீர்ஜய சம்பத் உன்னதி ந தத்யாஜ ச கோவிந்தா त्यक्त्वा அஸ்மான் பகவான் கதா. அதாவது ஒரு அவனுடைய ஒரு கட்டாட்சத்தினாலேயே ஒரு ஐஸ்வர்யங்களோ ஜெயமோ இல்ல எல்லாமே ஒரு எங்க கிட்ட இருந்தது. எப்படி சொல்ற, அந்த எஸ்ய அவலோகனாத் அஸ்மாத், எங்களுடைய ஸ்ரீஹி ஜெயா சம்பத்து உன்னதி, வெற்றியோ ஜெயமோ சம்பத்தோ மேன்மையோ எங்களை விட்டு போகாம இருந்ததோ அது எல்லாம் பெண்ணா எடுத்து ச கோவிந்தா கதா त्यक्त्वा அஸ்மான், எங்களை எல்லாம் விட்டு அந்த கோவிந்தன் போயிட்டானே. பீஷ்ம துரோண அங்க ராஜாத்யாக ததா துரியோதனாதயா யத் பிரபாவேன நிர்தக்தாக ச கிருஷ்ணா त्यक्तवान् புவன். இந்த பீஷ்மர், துரோணர், கர்ணன், துரியோதனன் முதலா எல்லாருமே எவனுடைய பிரபாவத்தினால் அப்படியே எரிஞ்சு போயிட்டாள். எந்த கிருஷ்ணனுடைய அவனால்தான் இப்போ இந்த ஜெயம். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனு தத்திர ஸ்ரீர் விஜயோ பூதிகி திருவாணி தேடும் எப்படி சஞ்சயன் சொன்னாலும் எந்த கிருஷ்ணனாகவே எல்லாம் இருந்ததோ அந்த கிருஷ்ணன் எங்களை விட்டுட்டு போயிட்டானே. நிர் யௌவனா கதஸ்ரீகா நஷ்டச்சாயேன மேதினி விபாதி தாத்த ந ஏகோகம் விரகே தஸ்ய சக்ரினா. பாவ ஒரு 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 அந்த இந்த பூமியே, இந்த பூமியே தன்னுடைய யவ்வனத்தை விட்டுட்டா மாதிரி இருக்கு. நிர் யௌவனா கதாஸ்ரீகா மேதினி நஷ்டச்சாயா விபாதி தாத்த ந ஏகோகம் நாமத்திர இல்ல விரகே தஸ்ய சக்ரினா. இந்த சக்கராயுதக்காயெல்லாம் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் போனதுனால எல்லாமே போயிடுத்து. எஸ்ய பிரபாவாது பீஷ்மாத்யைஹி மயி அக்னோ சலபாயிதம் வினாதேன அத்ய கிருஷ்ணேன கோபாலைஹி அஸ்மி நிர்ஜிதா. இப்போ எவருடைய பிரபாவத்தினால் பீஷ்மர் முதலானவர்கள்லாம் என்னுடைய அஸ்திரத்துக்கு விட்டில் பூச்சி மாதிரி விழுந்தார்களோ அவர்கள் அவள்லாம் இப்போ அப்படிப்பட்ட கிருஷ்ணன் இல்லாம நான் என்ன பண்ணேன், ஒரு கேவலம் ஒரு என்னை விட தாழ்ந்தவர்கள் இவாளால நான் ஜெயிக்கப்பட்டேனே. நிர்ஜிதா காண்டீவ ஸ்திரிஷு லோகேஷு ख्यातिं यद அனுபாவதா கதஸ்தேன வினா ஆபீர லகுடை ச திரஸ்கிருதா. இப்போ இந்த ஒரு இந்த காண்டீபம்ங்கிறது 3 லோகத்தையும் எப்படி பிரசித்தமாக இருந்ததோ அது அந்த காண்டீபம் சக்தி இல்லாமல் அந்த திருடனுடைய தடிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி இதுவாயிடுத்து. ஆனீயமான ஆபீரைஹி கிருஷ்ண கிருஷ்ணா அவரோதனம் ஹதம் எட்டி பிரகரணை பரிபூய பலம் மகன். இப்போ நான் பார்த்துக்கிட்டே இருக்கிற போது அவ எல்லாரையுமே அந்த திருடர்கள் தான் தூக்கிட்டு போயிட்டானே. 3 சஹசிராணி ஏகானி மன் நாதானி மகாமனே எதோ மம நீதானி தஸ்யுபிகி லகுடாயுதை தடி எடுத்துட்டு வரனால இருக்கான். இப்போ அந்த தடிகளை வச்சுட்டு என்னுடைய பலத்தை அழிச்சு இந்த அவளையெல்லாம் அழிச்சுட்டு போயிட்டானே. ஆனியமான ஆபீரைஹி கிருஷ்ணா கிருஷ்ணா அவரோதன், கிருஷ்ணனுடைய அவருடைய ஸ்திரீகளை எல்லாம் ஹதம் எட்டி அதெல்லாம் கவர்ந்துட்டு போய் பரிபூய பலம் மகான். நீ ஸ்ரீகதா நமே சித்திரம் என் ஜீவானி தது அற்புதம் நீச்சாவமான
நீச்சாபமான பங்காங்கி நிர்லஜ்ஜோஸ்மி பிதாமகா. இப்போ இந்த மாதிரி நான் என்னுடைய ஐஸ்வர்யம் என்னுடைய காம்பீரியம் போனதுக்கு இது என்ன ஆச்சரியம் இருக்கு. நீங்கள்லாம் சுவாமி இந்த ஒரு வெக்கமில்லாத இன்னும் ஜீவிச்சுட்டு இருக்கேனே, இதுதானே எனக்கு ஆச்சரியம். இது இல்லாம நீச்சா அவமான பங்காங்கி நிர்லஜ்ஜோஸ்மி, வெக்கமில்லாம நான் இருக்கேனே, இன்னும் ஜீவிச்சிருக்கேனே, என் கண்ணு முன்னாடியே இதெல்லாம் நடந்துடுத்து அப்படின்னு ரொம்ப கதறான். வியாசவாச்ச, வியாசர் அவனுக்கு சமாதானம் சொல்ற. அலம் தே விரீடயா பார்த்த நத்வம் சோசித்துமர்ஹசி அவேஹி சர்வபூதேஷு காலஸ்ய கதிர்ஹி ஈதிருஷி. பா, கவலைப்படாத, நீ வெக்கப்படுறதுக்கு என்னப்பா இருக்கு, நீ நீ சோகிக்கிறது ரொம்ப சரியில்லைப்பா, எல்லாமே இப்படிதான் இருக்கும். அவேஹி, தெரிந்துகோ, சர்வபூதேஷு, எல்லா ஜீவராசிகளுக்கும் இது என்ன, காலஸ்ய கதி, காலத்தினுடைய கோலம்ங்கிறது இப்படிதான் இருக்கும். எல்லாருக்குமே காலத்தினுடைய கோலம்ங்கிறது இப்படிதான் இருக்கும். காலோ பவாய பூதானாம் அபவாய பாண்டவ கால மூலமிடம் ஞாத்வா பவா ஸ்தைரிய பரோ அர்ஜுன. இப்போ காலத்தினால்தான் அந்தந்த ஒரு உயர்வோ தாழ்வோ ஏற்படுது. பவாய பூதானாம் அபவாய பாண்டவ, வருங்காலம் நிகழ்காலம் எல்லாம் காலமே மூலம். காலம்னா காலஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் அர்த்தம். காலத்தை வச்சுண்டு பகவான் இவ்வளவு லீலைகளை எல்லாம் பண்றார். பாவ ஸ்தைரிய பரோ அர்ஜுனா, ஆகினால கொஞ்சம் ஸ்திரமா தைரியமா இருக்க தெரிஞ்சுக்கோ. நத்யா சமுத்ரா கிரயா சகலாச்ச வசுந்தரா தேவா மனுஷ்யாக பசவா தரவச்ச சரீஸ்ருபாக சிருஷ்டாக காலேன காலேன புனः யாஸ்யந்தி சம்சயம் காலாத்மகமிதம் சர்வம் ஞாத்வா சமம் அவாப்னுஹி. எல்லாமே சமுத்திரங்கள், நதிகள், மலைகள், பூமி, எல்லாமே தேவர்கள், மனுஷர்கள் எல்லாமே காலத்தினாலதான் ஒரு காலத்துல தோன்றுகிறது, ஒரு காலத்துல நஷ்டத்தை அடைகிறது. அதனால காலம்தான் இந்த ஜீவிதங்களுக்கு எல்லாத்துக்குமே காலத்துக்கு உட்பட்டதுதான். காலஸ்வரூபி பகவான் கிருஷ்ணா கமல லோச்சனா. இதையெல்லாம் காலஸ்வரூபமாக பகவான் இருந்து கொண்டு இதையெல்லாம் பண்ணுகிறார். கமல லோச்சனா, தாமரை கண்ணன் இந்த பண்றான். இச்சா அர்த்த கிருஷ்ண மாகாத்மியம் தத்தைவ தனஞ்சயம். அவன் அவன் அவனோட இச்சா எது சொல்றையோ அதெல்லாம் கிருஷ்ணனுடைய அப்படியே இருக்கட்டும். வாரா அவதர காரியார்த்தம் அவதீர்ணா ச மேதினி வாராக்ராந்தா தராயாதா தேவானாம் சமிதின் புறா. இந்த பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக இந்த கிருஷ்ணன் அவதாரம் பண்ணினான். ஒரு சமயம் இந்த பூமியினுடைய பாரம், பாபத்தினுடைய சுமை தாங்காமல் அந்த பூமி தேவியானவள் தேவைகள் சபைக்கு போய் முறையிட்டார். ததர்த்தம் அவதீர்ணா அசோ காலரூபி ஜனார்தனா தச்ச நிஷ்பாதிக்கும் காரியம் அசேஷா புபுஜோ கதாகா. இப்போ அதுக்காக அவதாரம் பண்ணினார் காலரூபமாக பகவான். அதையெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த காரியம் அசேஷா பூபுஜா, ராஜாக்களை எல்லாம் கதாக கொண்டுட்ட. கிருஷ்ணி விருஷ்ணி அந்தக குலம் சர்வம் ததா பார்த்தோ உபசம்ஹிருதம் ந கிஞ்சித் அந்நத் கர்த்தவியம் தஸ்ய பூமிதலே பிரபோ. இதே மாதிரி விருஷ்ணி குலத்தையும் எல்லாத்தையும் அழிச்சுட்டு அதான் முடிச்சுட்டார். அவரால் இனிமே செய்ய வேண்டியது ஒண்ணு, அவர் வந்த காரியம் நிறைய பேர் எடுத்தோ, அதனால அந்த காரியத்தை பூமியில பண்ண வேண்டிய காரியம் எதுவும் இல்லையா. அத்தகா கதஹா ச பகவான் கிருதகிருத்தியோ யதேச்சையா சிருஷ்டிம் சர்க்கே கரோதி ஏஷ தேவதேவா ஸ்திதோ ஸ்திதி. அதனால சகா பகவான் கதஹா கிருதகிருத்தியா, செய்ய வேண்டியதை செய்துவிட்டு அவனுடைய சங்கல்ப யதேச்சையான சங்கல்பத்தினால் அவன் சிருஷ்டிம் சர்க்கே அவயதமாக சிருஷ்டியையோ அப்புறம் அந்த பிரளயத்தையோ அவன் செய்கிறான். அந்தே அந்தாய சமர்த்தோயம் சாம்பிரதம் வை யதாகதா. அது கடைசியில முடிவிலேயும் இது எல்லாத்தையும் இவ்வாறு இந்த ஒரு ஒரு போயாச்சு இப்போ. ஆகையினால நீ என்ன பண்ணலாம், தஸ்மாது பார்த்த ந சந்தாபஸ்பயா காரியா பராபவே பவந்தி பாவாஹா காலேஷு புருஷானாம் யதஸ்துதி. அதனால நீ ஒரு
அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. பாவாகா பவந்தி காலேஷு, அதாவது இந்த நல்ல காலம், நல்ல காலம்னு ஒண்ணு வரும். புருஷானா யதஸ்துதி, நல்ல காலம் வரைச்சே அவனை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவா. त्वया ஏகேன ஹதா பீஷ்ம துரோண கர்ணாதயோ ரணே தேஷாமர்ஜன காலோத்தகா கிம் நியூனா அபிபவோ ந சகா. அப்போ ஒரு யுத்தத்தில் எப்பேற்பட்ட மகாரதர்களாக இருக்கக்கூடிய பீஷ்ம துரோணாதிகள் எல்லாருமே ஒன்னாலேயே கொல்லப்பட்டார்களே, இது எல்லாம் ஒரு காலத்தினால அவளுக்கு ஏற்பட்ட கஷ்டம். ஏன்னா அந்த துவயா ஏகேன தேஷாம் காலோத்தகா கிம் நியூனா அபிபவோ, அதனால ஒரு உன்னை விட நீ அவளை தாழ்ந்தவன் தான், ஒன்னால அவளுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள்லாம் வந்தது, இதெல்லாம் காலத்தினால வருதுதான். இது விஷ்ணோஹோ தஸ்ய பிரபாவேன யதா தேஷாம் பராபவா கிருதா ததைவ பவதா தஸ்யு தஸ்யுப்யஹ ச பராபவா. எப்படி பகவானுடைய ஒரு இந்த பன்னெண்டு ஜெயிச்சியோ அதே பகவான் தான் அந்த திருடர்களையும் இப்போ ஒன்ன ஜெயிக்க பண்ணி இருக்கான் இல்லையா. விஷ்ணோஹோ தஸ்ய பிரபாவேன யதா தேஷாம், தேஷாம்னா இந்த பீஷ்ம துரோணாதிகளுக்கெல்லாம் எப்படி ஒரு பராபவம், அவளுக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டதோ அதே மாதிரிதான் இப்ப என்ன ஆயிடுத்து. ததைவ பவதா பராபவா, உனக்கும் அந்த மாதிரி நீயும் வெற்றி கொள்ளப்பட்டா. யாரு? தஸ்யுபிகி, அந்த திருடர்களா. ச தேவேஷா ஷரீராணி சமாவிஷ்ய ஜெகத் ஸ்திதம் கரோதி சர்வபூதானாம் நாசமந்தே ஜெகத்பதி. அவன்தான் எல்லாருக்குள்ளேயே மந்தரியாமியாக இருந்து கொண்டு இந்த இதையெல்லாம் பண்றான், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரிதான் இப்போ நடந்திருக்கு. அப்போ கரோதி சர்வ நாசம் அந்தே ஜெகத்பதி வகோதயே தே கௌந்தேய சகாயோ அபூத் ஜனார்தா ததா அந்தே தத் விபக்ஷாஸ்தே கேசவேன விநாசிதா. இப்போ இது அந்த ததா அந்தே தத் விபக்ஷாஸ்தே, எப்படி உன் பக்கம் பகவானுடைய கருணை இருந்து நீ அவர்களை ஜெயித்தாயோ அதே மாதிரி உன்னுடைய எதிரிகளான அந்த தஸ்யுக்களிடத்திலேயே இருந்தது, அதனால அது ஜெயிக்கப்பட்டாய். கஹா ஸ்ரத்யாத் சங்கா ச காங்கேயான் அந்யாக தும் கௌரவான் இது ஆபீரேபியஸ்ச பவதஹா கஹா சத். நீ யார் நம்புவார்? நீ ஒத்தனே இந்த பீஷ்மர் துரோணர் இவா எல்லாரையும் நீ ஜெயிச்சுட்ட அப்படின்றத யாராவது நம்ப முடிஞ்சுதா? ஆனா ஜெயிச்சியோ இல்லையோ, அதை எப்படி ஜெயிச்ச? கிருஷ்ணனால ஜெயிச்சான். அதே மாதிரி நீ ஜெயிக்கப்பட்ட, அதுவும் அந்த கிருஷ்ணனுடைய லீலை தான் இது. அதனால பார்த்த ஏதத் சர்வபூதஸ்ய ஹரேஹே லீலா விசேஷ்டிதம் துவயா எத் கௌரவா துவஸ்தாக எத் ஆபீரைஹி பவான் ஜிதா. இது எல்லாம் அந்த பகவானுடைய லீலை. அதே மாதிரி அவர்களால் நீ ஜெயிக்கப்பட்டாய். கிரஹீத்வா தஸ்யுபிஹி யாஷ்ச பவாத் சோச்சதி தாஸ்திரியா ஏதஸ்யாகம் யதாவிருத்தம் கதையாமி தவார்ஜுன. இப்போ இந்த அந்த அர்ஜுனுடைய ஸ்திரீகள் அவளை எல்லாம் நீ பொண்ணையோ இல்லையோ, இந்த அதனுடைய ரகசியத்தை சொல்றேன்னு கேளு. இந்த அர்ஜுனனுடைய ஸ்திரீகளை எல்லாம் அந்த திருடர்கள்லாம் எப்படி திருடின்னு போனான்னு சொன்னியே, அதனுடைய ரகசியத்தை நான் இப்ப சொல்றேன்னு கேளு. கிரஹீதா தஸ்யு தஸ்யுபிஹி யாஷ்ச பவான் சோச்சதி தாஸ்திரியா ஏதஸ்யாகம் யதாவிருத்தம் கதையாமி. அதை உனக்கு யதாவிருத்தம் நான் சொல்றேன். அஷ்டாவக்ரஹா புராவிப்ரோ ஜலவாச ரதோ அபவத் பகூன் வருஷ கணான் வார்த்த கிரணன்னு பிரம்ம சனாதனம். ஒரு சமயம் இந்த அஷ்டாவக்ரன்ற மகர்ஷி அவர் ஒரு ஜலத்துல இருந்துட்டு ஒரு ஜபம் பண்ணிட்டு இருந்தாராம். அஷ்டாவக்ர கீதைன்னு ஒண்ணு உண்டு, அஷ்டாவக்ரனுடைய விற்த்தாந்தம். அவர் அந்த ககோளர்னு ரிஷி, அவர் பேர் மறந்து போச்சு, வசிஷ்டரா அவருடைய ஒரு ரிஷி. அவருக்கு சுஜாதான்னு ஒரு பொண்ணு இருந்தா.
அவருக்கு சிஷ்ணரை தகப்பனாரா ஞாபகம் இல்லை. அவர் இருக்கிற போது சுஜாதா அவர்கிட்ட ககோளர்னு ஒருத்தர் ஒரு வித்தியார்த்தி அத்தியனம் ரொம்ப கெட்டிக்காரர். அத்தியனம் பண்ணிட்டு இருந்தார். பண்ணிட்டு இருக்கிற போது ரொம்ப கெட்டிக்காரர். ரிஷி தன்னுடைய பொண்ணையே அவர் கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்தாருன்னா ரொம்ப கெட்டிக்காரரா இருக்கும். சுஜாதாவை கல்யாணம் பண்ணி வச்சார். ஒரு சமயம் சுஜாதா கர்ப்பமா இருக்கிற போது ககோளர் ஏதோ பாராயணம் பண்ணிட்டு இருந்தார். பண்றச்சே ஒரு குரல் கேட்டது. நீ சொல்ற சொரம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் கேட்டது. யாருக்கு பக்கத்துல அவ அந்த சுஜாதா இருக்கா. அதை கேட்டு யாரு குரல் வந்ததுன்னு பார்த்தா கர்ப்பத்துல இருந்து அந்த சிசு பேசுறது. நீ சொரம் தப்புன்னு அப்பாவுக்கு கோபம் வந்துடுது. உனக்கு பிறக்கிறதுக்கு முன்னே இவ்வளவு அகங்காரம் இருக்கா, நீ பிறக்கிறச்சே அர்த்த கோணலோட பிறப்பான்னு சபிச்சுட்ட. தன்னுடைய சிசுவையே அதே மாதிரியே பிரசவிக்கிறச்சே அந்த குழந்தைக்கு அவர் சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ராஜா அவன் ஒரு பெரிய சபை நடத்தலாம். அந்த சபையில ஒரு கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு சரியா பதில் சொல்லலைன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பண்டிதர் இவாளை ஜலத்துல அமைக்கி கொண்டுடுவார். அப்படி ஒரு பந்தயம். ககோளர் அந்த சபைக்கு போனவர் அந்த கேள்வி எல்லாம் கேட்கல, அவர் பதில் சொல்லல. ககோளரை ஜலத்துல அமைக்கி கொண்டு விடுறார் அவர். இவர் பிரெக்னன்சியில இருக்கிறச்சே இவர் போஸ்டமஸ் சைல்டா அவர் அஷ்டாவக்கர். இவர் பிறந்த உடனே இவருக்கு அப்பாவுக்கு தெரியும் இவருக்கு யார் பஸ் அவர் அப்பா தாத்தா தான் இருக்கார். தாத்தா மாமா 2 பேரும் ஒன்னாவே அத்தியனம் பண்றா, தாத்தா கிட்டே பண்றா. இவர் தாத்தாவே அப்பான்னு கூட்டுன்னு இருக்கார். ஒரு சமயம் வரைச்சு மாமா சொல்றா இது உங்க அப்பா இல்லடா தாத்தான்னு சொன்னோடனே இவர் அம்மா கிட்ட போய் கேட்கிறார், என்ன உண்மையை சொல்லு அப்படின்னு. அவர் நடந்ததை சொல்றான். உடனே அஷ்டாவக்கர் நேர அந்த ராஜசபைக்கு போறார். நான் வரேன்னு இவரை பார்த்து எல்லாரும் ஏளனம் பண்றா. அவர் கடைசியில் அந்த பண்டிதரை ஜெயிச்சு இவரை எல்லாருக்கும் என்ன தண்டனை கொடுத்தாரோ அதே தண்டனை இவருக்கு கொடுக்கணும்னு சொல்றார். அவரை அமைக்கணும்னே அவர் சொல்றார், நான் யாரையும் கொல்லல, நான் வருணனுடைய புத்திரன். வருணன் ஒரு பெரிய சத்திரயாகம் பண்றார். அதுக்கு நல்ல பிராமணாள் வேணுங்கிறதுக்காக அவளையெல்லாம் வருண லோகத்துக்கு அழைச்சுன்னு போயிருக்கேன். இப்ப எல்லாருமே வந்துருவா அப்படின்னு சொல்றார். அப்போ எல்லாரையும் போய் ஜலத்துக்கு ஒரு பெயரா சொல்ற எல்லாரும் திருப்பி வந்துடுறா. இது அஷ்டாவக்ரோபாக்கியானத்துல வருது. அப்படிப்பட்ட அஷ்டாவக்கர் மகா பிரபாவசாலி. அவர் ஒரு சமயம் ஜலத்துல நின்றுட்டு தபஸ் பண்றார். அப்போ அஷ்டாவக்கரா புறா விப்ரஹா ஜலாவாசரா அத்தா ஜலத்துல நின்றுட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்காரா. பபுவ தத்திர கச்சந்தியா ததுஷூதம் சுரஸ்திரியா. அப்ப அந்த பக்கம் வந்திருக்கக்கூடிய அப்சஸ்திரீகள்லாம் அங்க வர வந்தா ரம்பா கிலோத்தமாத்யாஸ்து சதசகா அத சகசிரா துஷ்டுபூதம் மகாத்மானம் பிரசம்சுச்ச பாண்டவர். அந்த அஷ்டாவக்கரரை பார்த்து அவரை சேவிச்சு ஸ்தோத்திரம் பண்றா எல்லாருமே. அவ எல்லாம் சேவிச்ச பண்ணா. உடனே ஆகண்டமக்னம் சலிலே ஜட்டாபாரவகம் முனிம் வினயா அவனதாச்ச ஏனம் பிரணேமுகு ததோ ஸ்தோத்திர தத்பராக. கழுத்தவரையில் ஜலத்தனை நின்று அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவா எல்லாம் ரொம்ப வினயமாக சேவிச்சா. யதா யதா பிரசன்னஹ அசௌது துஷ்டுஹு தம் ததா ததா சர்வாஸ்தாக கௌரவஸ்ரேஷ்டா தம் வரிஷ்டம் விஜானா. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த ஸ்தோத்திரம் பண்ணாலும் அவ்வளவுக்கு அவ்வளவு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுடுத்து. உடனே அவர் ஒரு வரம் கொடுக்கிறார். பிரசன்னோகம் மகாபாகா பவதீனாம் விதிஷ்யதே மத்தா தத் பிரியதாம் சர்வம் பிரதாசியாமி அதிதுர்லபம். உங்க ஸ்தோத்திரத்தினால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா நீங்க எதை ஆசைப்படுறீங்களோ அதை கேளுங்கோ, அந்த வரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். ரம்பா திலோத்தமாத்யாக தம் வைதித்யோ அப்சரோ அப்ருவன்னே பிரசன்னே தொயி அபர்யாப்தம் கிம் அஸ்மாகம் இது த்விஜா. நீங்க சந்தோஷப்பட்டதே போற சுவாமி, எங்களுக்கு என்ன, எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ரொம்ப வினயமா சொன்னார். இதராஹாது அப்ருவன்னு விப்ர பிரசன்னோ பகவான் எதி இச்சாமஹா பதின் பிராப்தம் விப்ரேந்திர புருஷோத்தம். மேல மற்ற இருக்கக்கூடிய நிறைய ஸ்திரீகள்லாம் அவள்லாம் என்ன பண்ணா, சுவாமி நீங்க சந்தோஷப்பட்டு நீங்க வரம் கொடுத்தது உண்மையானால்
மற்ற அம்சம் அந்த மற்ற ஸ்திரீகள்லாம் கேட்டா, நீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தா எங்களுக்கு சாட்சாத் பகவானான புருஷோத்தமன் பர்த்தாவாக வர வேணும் அப்படின்னு பெருமாளையே தங்களுடைய பதியாக அடையணும்னு ஆசைப்பட்டாளா அவ. இதரா துருவந்தி பிரசன்னகா பகவான் இது தொழிற்சாமகா பதி. அது கேட்ட உடனே அவரும் சரி வியாச உவாச்ச ஏவம் பவிஷ்யதி இத்யுக்த்வா யா உத்ததார ஜலான்முனி தம் முக்தீர்ணம் ததுஷு விரூபம் பக்தம் அஷ்டதா. இந்த மாதிரி சொன்ன உடனே அப்படியே ஆகட்டும்னு அனுகிரகம் பண்ணிட்டு ஜலத்துல இருந்து வெளியில வந்தா அவருடைய சரீரத்துல இருக்கக்கூடிய அங்கவிகம், அதாவது உடம்புல இருக்கக்கூடிய கோணங்களை எல்லாம் பார்த்து அந்த ஸ்திரீகள்லாம் சிரிச்சுட்டாளாம். தம் திருஷ்வா குஹமானாம் வியாசாம் ஹாசா ஸ்புடோ அபவத்து தா சசாப முனிஹி கோபம் அவாக்கிய குருநந்தனம். தன்னை பார்த்து கேலி பண்ண உடனே அவருக்கு கோபம் வந்துடுத்து. உடனே சாபம் கொடுத்துட்டார் அவர். யஸ்மாது விகிருத ரூபம் மாம் மத்வா ஆசா அவமான பவதீவிஹி கிருதா தஸ்மாத் ஏதம் சாபம் ததாமி வஹ மத் பிரசாதேன பர்த்தாரம் பத்வாது புருஷோத்தமம் மத் சாப்போ உபகதாக சர்வா தஸ்யு ஹஸ்தம் கமிஷ்யத. நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணா மாதிரியே நீங்க பகவானை புருஷோத்தமனாக பதியாக அடைந்து கடைசியில திருடர்களுடைய கையில அகப்பட்டு அவமானத்தை அடைவீர்கள் அப்படின்னு சபிச்சுட்டார் அப்படின்னா. வியாசோவாச்ச இதை கேட்டு இத்யுதீரிதம் ஆகர்ணிய முனி ஸ்தாபிஹி பிரசாதிதா புனஹா சுரேந்திரலோகம் வைத்ராக பூயோ கமிஷ்யத. அப்போ அந்த மறுபடியும் இந்த சாபத்தை கேட்ட உடனேயே மறுபடியும் வாசிய உடனே அவருக்கு சரி நீங்க திருடர்கள் கையில மாட்டிட்ட உடனேயே நீங்க சொர்க்கலோகத்துக்கு நீங்க எல்லாரும் உடனே போயிடுவேள். அதாவது புனஹா சுரேந்திரலோகம் வை பூயோ கமிஷ்யத ஏவம் தஸ்ய முனேஹே சாபாத் அஷ்டாவக்ரஸ்ய தக்ஷிணம் பர்த்தாரம் பிராப்திய தாயாதா தஸ்யு ஹஸ்தம் சுராங்கனாக. அவ எல்லாருமே அந்த அந்த உடனே அந்த திருடர்க்க மாட்டின்றா. அதனால அவெல்லாம் சொர்க்கத்துக்கு போயாச்சு. தத்வயா நாத்திர கர்த்தவிய சோகோ கிளேசோபி ஹி பாண்டவ தேனைவ அகிலநாதேன சர்வம் தது உபசம்ருத்தம். அதனால நீ கவலைப்பட வேண்டாம், அந்த பகவானாலேயே இந்த யதுவம்சமும் முடிக்கப்பட்டு இதுவாக போயிடுது. பகவதாஞ்ச உபசம்ஹார ஆசன்னஸ்தேன பாண்டவ பலம் தேஜஸ் ததா வீரியம் மாஹாத்மியஞ்ச உபசம்ருத்தம். அதனாலதான் உன்னுடைய தேஜஸோ பலமோ இது எல்லாமே வீரியமோ பெருமையோ எல்லாம் அவனால் அபகரிக்கப்பட்டது. ஜாதஸ்ய நியதோ மிருத்யு பதனம் ச ததோ உன்னதேஹே விப்ரயோகோ விப்ரயோகாவசானாஸ்து சம்யோகா சஞ்சயே க்ஷயா. ஆகையினால ஒரு இந்த இது எல்லாமே என்ன நடக்கிறதுன்னு கேட்டா, இந்த லோகத்துல எது எதுக்கெல்லாம் உற்பத்தின்னு உண்டோ அதுக்கெல்லாம் விநாசம்ங்கிறது நிச்சயம் உண்டு. ஜாதஸ்ய நியதோ மிருத்யு பதனம், அதாவது மேல எழும்பினா அப்படியே கீழே விழறதுங்கிறது நிச்சயம். தேஷாமேவ இதரே இஷ்டம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சுழற்சி, அந்த மறுபடியும் உயர்றது தாழ்வதும் சிக்ஷையன் சந்தி தாதிருஷா. தஸ்மாத் வயா நரஸ்ரேஷ்ட ஞாத்வா ஏத பிரமாத் பிரமாத் பிராத்ருபிஹி சக பரித்யஜ்ய அகிலம் தந்தம் கந்தவ்யம் தபசே வனம். ஆகையினால நீ உன்னுடைய எல்லாம் தெரிந்து கொண்டு உன்னுடைய சகோதரர்களோடு கூட இது எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் தபஸ் பண்ணதுக்கு போயிடுங்கோ. தத் கச்ச தர்மராஜாய நிவேத்ய ஏதத் வச்சோ மம பரஸ்வோ பிராத்ருபிஹி சார்த்தம் யதாயாசி ததா குரு. அதனால நீ உன்னுடைய இதெல்லாம் பண்ண உடனே அங்க தர்மபுத்திரன்கிட்ட போய் சொல்லி நாளைக்கே எல்லாரும் உடனே கிளம்பிடுங்கோ இதையெல்லாம் சொன்னார். உடனே இதையெல்லாம் கேட்டு இத்யுக்தா இத்யுக்தோ அபியேத்ய பார்த்தாபியாம் யமாபியாம் கணசக அர்ஜுன கிருஷ்ணம் செய்வ அனுபூதம் சர்வம் ஆக்கியாதவாம்ஸ்ததா. அங்க போய் தமையனார்கிட்ட எல்லாத்தையும் உள்ளபடி சொன்னா, வியாசவாக்கியம் தே சர்வே ஸ்ருத்வா அர்ஜுன முகேரிதம் ராஜ்யே பரீட்சிதம் கிருத்வா யயுஹு பாண்டு சுதா வனம். உடனே ராஜ்யத்தை பரீட்சித்துக்கிட்ட கொடுத்துட்டு எல்லாருமே காட்டுக்கு போயிட்டார். வனம் இத்தேதத்தவ மைத்ரேய விஸ்தரேண மயோதிதம் ஜாதஸ்ய யதோர் வம்சே வாசுதேவஸ்ய சேஷ்ட. ஆகையினால பகவானுடைய வாசுதேவனுடைய வம்சத்துல அவதாரம் பண்ணி அவனுடைய என்னென்ன லீலைகள்லாம் பண்ணானோ இது எல்லாத்தையும் நமக்கு உள்ளபடி சொன்னேன்.
यश्च एतच्चरितं तस्य कृष्णस्य शृणुयात् सदा सर्वपापात् विनिर्मुक्तो விஷ்ணுலோகம் கச்சதி. யார் ஒருத்தன் இந்த கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை அவதாரத்தை கேட்கிறானோ அவன் சகல பாபங்களிலிருந்து விடுபட்டு சாட்சாத் விஷ்ணுவனுடைய லோகமான நிச்சய விபூதியை அடைகிறான் அப்படின்னு சொல்லி இந்த 5வது அம்சத்தை முடிக்கிறார். கிருஷ்ணனுடைய சரித்திரத்தையும் முடிக்கிறார். இனி அடுத்த அம்சத்துல சொல்ற மைத்ரேயா வியாக்கியாதா பவதா சர்க வம்சம் அனந்தராஸ்திரி வம்சானுச்சரிதம் செய்வ விஸ்தரேன சொல்லிட்டு மேல கலியுகத்துல என்னென்னலாம் நடக்க போகுது, கலியுகம் எப்படி இருக்குங்கிறதையெல்லாம் பத்தி 6வது அம்சத்துல கேட்க போற. அதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு சம்சயங்கள்லாம் இருந்தா கேட்கணும்னு பிரார்த்தனை. ரொம்ப பாக்கியம் அப்படி உங்களுடைய பாக்கியம் தான். 5வது அம்சம் ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா அனுபவிச்சோம். பாகவதாளுக்கும் அப்படி அந்த அனுபவம் இருந்திருக்கும்னு அப்படி என்னுடைய அபிப்பிராயம். சோ பாகவதாளுக்கு ஏதாவது சம்சயம் இருந்தானே கேட்கணும்னு பிரார்த்திக்கிறேன். அடியே தாசன் அன்மியூட் பண்ணிட்டு எங்க அபிப்பிராயம் தெரியும். சொல்லுங்க. சம்சயம் இருந்தாலும் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும்னு பிரார்த்திக்கிறேன். க்ஷமிக்கணும் அடியன், க்ஷமிக்கணும் மாமி. அடியன் ஒரே 2 சந்தேகம் அடியன். ஒண்ணு அந்த அக்ரூரருக்கு அவரோட பாதுகையை கொடுக்குறாரு இல்லையா அடியன் பெருமாள், அதான் அவர் பத்ரிகாசிரமத்துல ஏல பண்றாருன்னு பார்த்தோம் அடியன். அது இன்னும் இருக்கா அடியன் அந்த பாதுகை அங்க? அந்த பாதுகையே இருக்குமா தெரியாது. அத அப்புறம் இப்ப அந்த வியாசர் கேள்வி எல்லாம் கேட்டோம் இல்லையாடி. இப்ப நீ உண்மையில இது பட்டுட்டா அதை பட்டுட்டா அதெல்லாம் அந்த யுகத்தை சேர்ந்ததுன்னு எடுத்துக்கணுமா அடியன்? இல்லைன்னா அதெல்லாம் கலிக்கு அப்படியே அத அர்த்தம் பண்ணிக்கணுமா சுவாமி? ஏன்னா அடுத்த அம்சத்துல ஆரம்பத்திலேயே கலியை பத்தி சொல்ல போறார். கலியெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்ல போறாங்க. அதனால அது அந்த யுகத்துல இருக்கிறது. சில ரூல்ஸ் எல்லாம் எல்லாரும் ஜென்ரல்னு உண்டு, ஸ்பெசிபிக். அது சில காலத்துக்கு அப்ளை ஆகணும், சிலருக்கெல்லாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். இல்ல ஏன்னா எனக்கு சொல்றதே ரொம்ப சில்லியா தான் இருக்கு. க்ஷமாபணம் கேட்டுட்டே கேட்கிற ஐடியா. இப்போ இந்த வேக்யூம் கிளீனர் எடுத்து ரோபோ வேக்யூம்லாம் எடுத்து தட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் செக்ஸஸ் எல்லாரும் யூஸ் பண்றோம் ஐடியா. இப்போ இது அபச்சாரம்னு தெரிஞ்சு பண்றதா கூடாதாங்கிறதுனால க்ஷமிக்கணும். கலியினுடைய இது அது அவ்வளவுதான். ஏன்னா சிலதெல்லாம் இப்ப நம்மளே கூட இந்த காரியத்தெல்லாம் பண்றோம். ரொம்ப ஷிஃப்டர்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஷிஃப்டர்களா இருக்கிறவா எல்லாம் இது மாதிரி பண்ண மாட்டோம். நாம ஏதோ லௌகிகத்தை நகரத்துல இருந்துட்டு இதெல்லாம் சாஸ்திரம் தெரியாத இந்த அனுஷ்டானங்களை எல்லாம் பண்றோம். ஆனா ரொம்ப நான் பார்த்திருக்கேன், இந்த ஷிஃப்டாலா இருக்கிறவெல்லாம் அந்த கிட்டையே அது தொடுறதோ போறதோ அந்த பக்கம் வர்றதோ இதெல்லாம் பண்ண மாட்டா. இது ஆச்சாரம்ங்கிறது சாஸ்திரம் படிச்சா மட்டும் தெரியாது, பெரியவாளுடைய வழக்கங்கள்ல இருந்தும் நிறைய தெரிஞ்சுக்கணும். எல்லாம் இப்போ ரொம்ப பெரியவாளும் பெருக்கிற போது இருந்ததுனாக்கா அவன் அந்த பக்கம் தொடப்பத்தையே எடுத்துன்னு வர மாட்டான். எங்கேயாவது காத்து ஈர்த்துப்பட்ட போதோ மறைச்சு எங்கேயாவது, ஆனா மறைச்சு எங்கேயாவது மறைவா வைக்கிறது இது எல்லாம் உண்டு. இப்போ இன்னும் டெக்னாலஜி இந்த இதெல்லாம் இன்னும் எவ்வளவோ வந்துருத்தோ அது அது தொடப்பன்னே சொல்ல வேண்டாம், வேற ஏதோ அப்படியே வச்சுக்கலாம். தெரியல இதெல்லாம் கம்பேரே பண்ண முடியாத ஒரு யுகத்துல இருக்கும். ஆக்சுவலா அப்படி எல்லாம் எடுத்து நம்மளால என்ன சிஸ்டமா இருக்கும் அதை மட்டுமே ஸ்ட்ரிக்டாவே அதை அனுஷ்டானம் பண்ணிக்கிறதே ஒரு சந்தோஷமா வச்சிருந்தோம்னு வச்சுங்களேன். அதையே நினைக்கவே மாட்டான். அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது அது வேண்டாம் யூஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான். அதை தாண்டி அதில் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சா அது பண்ண முடியாது, பண்ணணும்னு நினைச்சா பண்ண முடியும். அப்படித்தான் அதனுடைய சிட்டாச்சாரங்கள் காலத்துக்கு மாறுறது. அது எவ்வளவு நமக்கு உபயோகங்கள் மட்டும்தான் அதுல பார்க்க முடியும்னு அடையனுடைய வார்த்தை சாட்சியது அடையாது. பெரியவா முன்னாடி அட்லீஸ்ட் எப்படி நடந்துக்கணும்னால தெரியாது. அவளுக்கு நம்மளால ஒரு அபச்சாரம் கேட்கறதுக்காக அது புரிஞ்சுக்க முடியாது அடையாது. அது பெரியவா இருந்தா அது ஒரு விதம் சுவாமி, அது எனக்கு சமைக்கணும். அது அவளை ஃபாலோ பண்ணிலாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற ஜெனரேஷன் என்ன ஆகுது,
அந்த குப்பை இந்த குப்பைன்னு நம்மளுக்கே மாத்தி போடுறா. அடியனுக்கு என்ன பண்ண முடியும்? கஷ்டமா தான் இருக்கு நீ சொல்றது. இதெல்லாம் தெரியாது. கரெக்ட் தான் இதுல நீ சொல்றது. முக்கியமான விஷயம் ஒண்ணு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு போன வாரம் இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பக்கத்துல செங்கோட்டை இருக்கு. அங்க ஒரு குருகுலம் இருக்கு, அதாவது வேத பாடசாலையும் இருக்கு. ஒரு கன்னியா குருகுலம்னு ஒரு பெண் குழந்தைகளுக்காக ஒரு குருகுலம் நடத்துறான் டாக்டர் ராம் நாராயணன் ஒருத்தர் ரொம்ப நல்லா நடத்துறார். அந்த பெண் குழந்தைகளுக்காகவே அந்த ஆச்சாரங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து அது எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் இந்த சின்ன குழந்தையிலேருந்தே அவளுக்கு அந்த அந்த இதையெல்லாம் சொல்லி கொடுக்குறான். பெண் குழந்தைகள் அவளுக்கு சம்ஸ்கிருதம் எல்லாம், அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா சம்ஸ்கிருதம் பேசுறான். எல்லாமே ரொம்ப ஆச்சாரத்தோட நம்ம சம்பிரதாயங்கள்லாம் நம்ம எப்படி எல்லாம் இருக்கணும்ன்றது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது மாதிரி நம்ம குழந்தைகளுக்கும் ஆத்துல பெரியவாளா இருக்கிறவா இதையெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இந்த ஆச்சாரம் பெரியவா கிட்டேருந்து இந்த ஸ்திரீ தர்மங்களோ எதுவுமே பேசிக் ரொம்ப ஹை லெவல் ஆச்சாரம்லாம் கூட வேண்டாம். அடிப்படையா இருக்கக்கூடிய ஆச்சாரங்களையே நம்ம முதல்ல குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அவ ஃபாலோ பண்றதோ பண்ணாததோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அது. அட்லீஸ்ட் ஒரு ஞானமாவது அதை பத்தி கொஞ்சம் விஷயமாவது தெரிஞ்சுக்கணும். அடியோட தெரியாம இருக்கிறதுங்கிறதே அதை விட விட்டுட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கே ஒரு சமயத்துல அவளே கன்வின்ஸ் ஆயிடுவான் இது பண்றது தேவையில்ல. நிறைய ஆண்கள்ல பார்க்கிறோம், கொஞ்சம் எவ்வளவு மாடர்னா இருந்தா கூட, எவ்வளவு அட்வான்ஸா இருந்தா கூட சில ஆண்கள்லாம் அந்த அடிப்படையான அந்த பேசிக்கா இருக்கக்கூடிய ஆச்சாரங்களை எல்லாம் இன்னும் கடைபிடிக்கலாம். அது மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். அவசியம் கண்ணுக்காக பார்த்துட்டு வரணும். சொல்றதுக்கே கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு சுவாமி. இந்த மாதிரி போய் பார்க்கணும். பசங்க இந்த மாதிரி கொண்டு வராங்கன்னா அடியங்கள்லாம் போய் பார்த்தாதான் ஒரு திருப்தி. கண்டிப்பா போயிட்டோம், எல்லாரும் போய் பார்க்கலாங்க. அடியன் காந்தியத்தில் தான் இருக்கேன். அந்த மாதிரி இருக்கிற அந்த சாதனங்களை எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அடியன் ஒரு ஜெனரல் கேள்வி அடியன், நாட் கனெக்ட் வித் இன்னைய உபன்யாசம். வந்து ஆவணி மாசம் வந்து இன்னும் நேற்று தான் பிறந்திருக்கு இல்லையா அடியன்? நாங்க வந்து ஆவணி அவட்டம் அப்படின்னு 9ஆம் தேதி ஆகஸ்ட் 9, அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண முடியுமா அடியன்? அது என்ன, அது எப்படி? அது வந்து ஸ்ராவணம். அதாவது இந்த ஆவணி ஆவட்டம் ஆடி மாசமும் வரும், ஆவணி மாசமும் வரும். அந்த ஸ்ராவணம் தான் கணக்கு இருக்கு. அதனால பல வருஷங்கள் ஆடி மாசமே வரும், சில வருஷங்கள் பொதுவா ஆவணி மாசம் வரும், சில வருஷங்கள்ல முன்னாடியே வந்துடும். வந்தா கூட அது ஆடி மாச கடைசியில வரும். அந்த ரீதியில இது முன்னாடி வந்துடுது. ஸ்ராவணம் தான் கணக்கு. தைஷா பௌர்ணமாசான்னு சொன்னா அந்த கணக்குல அது முன்னாடி வந்துடுது. இல்ல ஒருவேளை இந்த சந்திரமன மாசம் அப்படிங்கிறதுனால அந்த கணக்கு வருதா? இப்ப நம்ம வந்து சூரமனை ஃபாலோ பண்றதுனால அது இல்லைங்கிறதுனால இந்த கணக்கு தான் அச்சப்பாட. இது ஆஷாடம், இந்த சிராவணம்னு இதுதான் சொல்றது, இந்த பௌர்ணமி தான் சொல்றது. ஆனா அது அவிட்டம் இருக்கு அப்படின்னு, அது என்ன அவிட்டம் அன்னைக்கு சிராவணம் இது அன்னைக்கு வந்துட்டு, அதாவது சிரவணம் பாதி இருக்கும், முதல் பாதியில சிரவணம் இருக்கும், அவிட்டம் வந்துடும். எது அபராண வியாப்தி எது இருக்கோ அது அன்னைக்கு சொல்றது. அன்னைக்கு சிரவணம் முதல்ல நிறைய இருந்தது, அவிட்டம் மறுநாள் அன்னைக்கு சாயங்காலமே வந்துடுத்தோம். அதனால அவிட்டம் அதுதான் சொல்றோம். சிரவிஷ்டா நட்சத்திரத்துக்கு அது சிரவணம் அவிட்டம் கிட்டத்தட்ட ஒன்றும் தொடர்ந்து வரும். காலங்கள்லாம் உபாகர்ம நிர்ணயம் இதெல்லாம் பழைய இதெல்லாம் சுவாமிகள்லாம் நிறைய எழுதியிருக்கான். எப்படி நிர்ணயம் பண்ணணும், எந்த மாசம் வந்தா எப்படி நிர்ணயம் பண்ணணுங்கிறதுக்கு சில கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்காது. இந்த பஞ்சாங்கத்தை பார்த்து எப்படி அதெல்லாம் வச்சுலாம் பண்ணுவாங்க.
ஆம், அந்த திருப்பி பேக் டு விஷ்ணு புராணம் அடியன் க்ஷமிக்கணும் அடியன். அந்த ஸ்திரீகள்லாம் அந்த புருஷோத்தமனே தனக்கு பர்த்தாவா வரணும்லாம் கேட்க தெரிஞ்சவாளுக்கு ஏன் அடியன் வெறும் ஒரு சொர்க்கத்துல போய் கிடைக்கிறதா அவ பெருசா எப்படி நினைப்பா அடியன்? அவ மோட்சம் தானே பிரியப்பட்டிருக்கணும்னு தோணுறது. அவளுக்கு போய் மோட்சம் கொடுத்தது ஒரு பெரிய விஷயமா நம்ம எப்படி அதை கன்சிடர் பண்ண முடியும் அடியன்? அதாவது பகவான ஆசைப்பட்டா திருப்பி அவளுடைய ஸ்தானத்துக்கு போயிடுறான். அவ்வளவுதான். மோட்சத்துக்குன்னா அவ பகவான் ஆசைப்படுறா. அவ அந்த ஆசைப்பட்டது உடனே அவளுக்கு திருப்பி என்ன ஸ்தானங்கள், ஏன்னா இப்போ இந்த யாதவர்களோ கிருஷ்ணி வம்சத்துல வந்தோளோ பிரம்மாவுடைய ஆஜ்ஞையில தேவதைகளாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள்லாம் பூமியில போய் இந்த இடத்துல அவதாரம் பண்ணுமோன்னு சொல்ல அந்த பர்பஸ் முடிச்சோடனே திருப்பி அவ இடத்துக்கு தான் வரும். அந்த மாதிரிதான் தவிர இது அவ ஆசைப்படுறதுங்கிறது ஏன்னா தனித்தனியா அவ இப்படி வேணா இருக்கலாம். ஏன்னா இப்ப இந்திரன் இருக்கா, எல்லாரும் இப்போ சொர்க்கத்துக்கு போகணும், நீ ஆசைப்படுற மோட்சம்னு எல்லாருமே ஆசைப்படலாமே. புரிஞ்சுது. அவளுடைய இதுல பொறுத்து லோகோபிந்தர் வச்சுக்கிற மாதிரி இருக்கு. எண்ட் ஆஃப் த டே எல்லாமே அவனோட கண்ட்ரோல் தான் அடியன். அது திருப்பி அடியன்.